ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் அண்ட் ஈஸியான கெண்டை பொடி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போது அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். சிம்பிள் தான் க்ளீன் பண்ணுறது. ஆனால் நிறையா குட்டி குட்டி மீனாக க்ளீன் பண்ணுறதுக்கு முடிக்கிறதுக்கே செம்ம டைம் ஆகும். A few moments later. 3 hours later. ஒரு வழியாக ஃபிஷ்ஷெல்லாம் கண்ணாடி மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு 10 to 15 பல் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோம். ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக மாங்காய், இது தான் எடுத்துருக்கோம். இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு, நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒரு தக்காளியை மட்டும் மிக்சர் ஜாரில் அடித்து சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம மாங்காய் சேர்க்குறதால இதுவே போதும். இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுதான் அளவு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா எப்போவுமே எந்த கன்சிஸ்டன்சியில் செய்வாங்கன்னா, ரொம்பவும் கெட்டியாக இருக்காது, ரொம்பவும் தண்ணியாக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இது கூடவே கொஞ்சமாக தக்காளி, மாங்காய், கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம மீன் குழம்புக்கு மெயின் ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா அப்படியே வெடித்து வரணும். இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு. இதுதான் கரெக்டு, ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது, ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் வதக்கிட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது மசாலா ஸ்மெல் போகிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அரை மூடியாக போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துடலாம். இப்போது அவ்வளோதான், நம்ம டிஷ்ஷோட மெயின் ஹீரோவான ஃபிஷ்ஷை உள்ளே இறக்கிற வேண்டியதான்.
இப்போது அவ்வளோதான், 5 மினிட்ஸ்க்கு ஒரு கொதி விட்டுறலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், கொதிச்சு வந்தோடனே எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆயிஷா ஷைன்ஸ்.